சிவா, நீ தான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலாளர். நீ தான் இது உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் சொல்லும். ஏன்னா என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யீங்களோ அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமா போலாம். தயாரானீங்க? நான் தயார். எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிந்து நாம் முன்னேறுவோம். அதே வேளையில் நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார். அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உடனடி இலக்கு நாம் பலமாக, இன்னும் பலமாக அணுகி அமைத்தில் நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நம் கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். இது நீங்க பாத்தீங்க, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம் 1 வருஷம்தான். இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு. அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நம்ம வெற்றி பெற முடியல. அன்னைக்கு கலைஞர் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க. அதே பிரச்சாரம் 2019 நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். ஆனா அது பண்ண முடியாத ஒரு சூழல். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம்.